உங்க பிரஸ்ட் மில்க் சப்ளையும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ட்ரை பண்ணி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்த சில விஷயங்கள் சொல்றேன். ஸோ நீங்களுமே வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே சொல்றது வாட்டர் தான். நம்ம மில்க்ல வந்து 80% வந்து தண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம எவ்வளவு தண்ணி குடிக்கிறோமோ அவ்வளோ மில்க் சப்ளை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நான் ஒரு நாளைக்கு 3 to 4 liters ஆஃப் தண்ணி வந்து குடிக்க மாதிரி பாத்துப்பேன். செகண்ட் வந்து சீரகம், சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் நைட்டே ஊற போட்டுட்டு காலைல ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி எம்டி ஸ்டமக்ல குடிக்கணும். ஸோ நான் வீக்லி 3-4 டைம்ஸ் எடுத்துப்பேன். சீரகம்லாம் வந்து டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ வெந்தயம்லாம் லாக்டேஜனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. தேர்ட் வந்து கருப்பட்டி. டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து கருப்பட்டி எடுத்துக்க சொல்லுவாங்க. ஏன்னா அதுல நிறைய அயன் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஸோ நான் எப்படி கருப்பட்டி எடுத்துப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி பால்ல மிக்ஸ் பண்ணியும் எடுத்துப்பேன், ஆர் சம்டைம்ஸ் ஓட்ஸ்ல மிக்ஸ் பண்ணியுமே எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஓட்ஸ். வீக்லி 3-4 டைம்ஸ் நான் ஓட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி பாத்துப்பேன். ஏன்னா ஓட்ஸ்ல வந்து நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம பாடிக்கு எனர்ஜி நல்லாவே கொடுக்கும். ஸோ மில்க் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஓட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நியூ மாம்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.